சாக்லேட்டுக்கு ஜெஃப் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளார். ஸ்கிட்டில்ஸ் நீரூற்று எப்படி? பலமாக செய்வோம். கெட்ட முகத்தை கூர்ந்து பாருங்கள். நான் அவங்கள மிகவும் நேசிக்கிறேன். இன்றியூற்றின் இனிப்புகள் சாம்பருக்கு அவசரத்து பூச்சை போல நிறமுடையது மற்றும் கட்டப்படும். நான் பெண்ண வேண்டியது இனிப்புகளை அற்புத சக்தியுள்ள பர்கருடன் உருக்குவது மட்டுமே. ஓயிலா இதை பிடித்திருக்கிறதா? வாவ்! பாட்டிக்கு இதை போன்ற ஒன்றை உடனடியாக தேவை. இதை புரட்சிக்குரிய கட்டவெட்டின் முதல் எண்ணெய் திருத்துகிறது எங்கே? ஓ, அது நன்று. ஓ, சமையல்காரர், உங்களை அங்கே பார்க்கவில்லை. மன்னிக்கவும். அந்த தொப்பி உங்களுக்கு தொடர்ந்து அமைகிறது. நன்றி பாட்டி. நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். எனக்கு பொருந்த புது சாகோலேட் தயாரிக்க உகந்த நேரம். பேத்தி இங்கே பசியாக இருக்கிறாள். ஓ, துப்பாக்கி கிணற்றை சாக்லேட்டில் விட சிறந்ததாக இருக்குமா என நினைக்கிறேன். இல்லையா? இது சிறியவள் இன்னும் சுவைத்ததில்லை என்பது கண்டிப்பாக. ஆனால் அவள் சுவை நுகர்த்தலை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். இதை பாருங்கள், காரமான ஒன்று. அது அவளுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியவில்லை. சரி, முயற்சி செய்வோம். என்ன இது அதிகம் சூடாக உள்ளது. ஆம், எனக்கு ருசி பிடிக்கல. ஆனால் இது என் பந்தையை ஊற்றுவதற்கு உருக வைத்தது. சரி சரி, நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ, நீங்க பாத்தீங்களா? நான் ஆகரண்மையான சாக்லேட் டோனட்டை சாப்பிட சந்தர்ப்பம் கிடைத்தது. இது மிகவும் அழகானது. வாவ், இந்த பிங்க பாருங்கள். இது போய்விட்டதா? இது சாக்லேட் இல்லை, ஆனால் மிகவும் சுவை மிகுந்தது. எனக்கு மிகவும் பிடிச்சது. நான் செய்யும் குமிழ்களை பாருங்கள், மிகவும் வேடிக்கை. சரி, இது பாரம்பரியமானது. பால் சாக்லேட். அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கு. நான் விரும்பியதுதான். வாய்ஸ், இந்த நிறங்களை பாருங்க. ஓ, முயற்சித்து பார்ப்போம். அதுவும் அற்புதம். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் மோம் பிடிச்சோம். எனக்கு இன்னும் வேண்டும். இந்த பாய்ச்சலை நான் என் வீழ்ச்சியாளரால நேரடியாக குடிக்க போறேன். வாவ், இது நம்ப முடியாத சுவையாக உள்ளது. வாவ், செஃப் வெற்றியாளர். மெர்சி புகு. ஆப்ஸ், என் ஹப்கேப் காயமடைந்தது. பாட்டி, இது மிகவும் அவமானமாக இருக்கிறது. இப்போது எனக்கு பிட்சா வேண்டும். மாமா மியா. ஓ, நான் புரிந்து கொள்கிறேன். சரி. ஓ, நீங்க வெஃபிள் இரும்பு கொண்டு மாவை வறுக்கலாம். கேசப் சேர்த்துக் கொள்ளவும். அப்படியே. பின்பு மேலும் சாலாமி, மேலும் சீஸ். இது சுவையாக இருக்கும். ஆம், என்ன? சரி, நீ ஏன் ப்ரோக்கோலியை பீட்சாவில் அதிகமாக சேர்க்கவில்லை என்று நினைக்கிறேன். இது வெறும் சுவையானதாக அல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். என்ன அழகு பாட்டியின் பீட்சா எப்படி இருக்குது? நான் சீஸ மறந்துட்டேன். எப்படி என்று தெரியல. ஆகஸ்ட் ஃபீடு பண்ணப்படல. என்ன? எனக்கு ஒரு சிறந்த ஸ்வெட்டர் நான் எப்பவும் கண்காணிக்கிறேன். பரவாயில்ல. வணக்கம். நான் சாப்பிடுங்கள். ஆஹா, சரியாக இருக்கிறது. யாரும் என்னுடைய சிறிய ரகசியத்தை பார்க்கவில்லை என்றாலும் சரி, இங்கே அடுப்பு உள்ளது. நமது பீட்சாவை உடனே சூடாக்க போகிறோம். காத்திரு. சரி, அற்புதமான பீட்சா செய்ய நான் இத்தாலியிலிருந்து நேரடியாக பெப்பரோனி ஆர்டர் செய்கிறேன். மீதமுள்ளது திறமையின் விஷயம். ஆமாயா, அது செய்கிறது. பாருங்கள். ஓ, ரபோஷா. இப்போ என் வாஃபில் கிட்டத்தட்ட பொழிந்துட்டேன். அப்படி இல்ல, எனக்கு அது நினைவு. சரியான நேரம். நேரம் தட்டு வைக்க. ஓ, இது மிகவும் சூடாக உள்ளது. சரி, மேலே சில சாஸ் சேர்க்கலாம். மஸ்டர்ட் மற்றும் கேச்சப். எனக்கு அது இனி வேணாம். அருமை. சரி, இங்கே என் பீட்சா. ஓ, இல்லை. அவர் உயிரோட உள்ளாரா என்று ஏன் சமையல் கலைஞர்? சரி, பிள்ளை இல்லை. மம்மா மியா, என்ன ஒரு கெட்ட கனவு. அப்பா, உன் வேலை முடிஞ்சிட்டதா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அருமையானது.
இதோ உனக்காக செல்லமே. சரி, இங்க என்ன இருக்குது பாப்போம். ஓ, பல தேர்வுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பீட்சா சாப்பிடப்பட்டதா அல்லது ஏதேனும் இருக்கிறதா? சமையலர், இது என்ன? அதை சாப்பிட விருப்பமில்லை. ஆனால் பாட்டியின் பீட்சா, சரி, அதை சாப்பிட விரும்புகிறேன். இல்லை, வேண்டாம். அதிலும் கோசு இருக்கிறதா என்று சொல்லுங்கள். நிராசைதான். நான் அதனை உண்டாலும் இல்லை. என் சகோதரியின் பிச்சா மிகவும் நறுமணம் வீசுகிறது. பாருங்கள், அதில் ராக். மிக அருமையான சீஸ். எனக்கு இது மிகவும் பிடிச்சிருக்கிறது. சகோதரி, நீ வென்று விட்டாய். உண்மையாவா? நன்றி. நீ சரியா எனக்கு பான்கேக் செலவாவது? எனக்கு மிச்சமா இருக்கு. அது சவால் இங்கு தொடங்க வேண்டும். நானாவிடம் எப்போதும் மாவு இருக்கும். இந்த சுவையான மாவை தயாரிக்க நமக்கு 400 கிராம் மாவு, ஒரு முட்டை, சிறிது பால் தேவை. மாவாய் தர ஏஜிஏ மிக்ஸே நம்பர் ஐடிஐ ஐலலே எங்க ரஸ்காய் வடுத்து ப்ரோ கேக் தொடங்கு. நான் தான் அவற்றை கரடி வடிவத்தில் செய்வேன். இதோ என் கரண்டி. இவற்றை பாருங்க, அவை ரொம்ப அழகா இருக்கின்றன. சில ஒலியில சாக்லேட் சேர்த்து மறுபுறமா திருப்புங்கள். அது தயார். அவை பரப்புரிதானே. எனது பேத்தி இந்த சுவையானவற்றை என் நிச்சயமாக காதலிப்பாள். மேலே சிறிது விஸ்வரூப கிரீம். மூக்கு கவசங்கள் மற்றும் பூஞ்சோறு. அப்பா, பாட்டி, நீங்கள் உண்மையிலேயே பேசுறீங்களா? இப்போது பான்கேக் மாவில் எதையும் நீங்கள் முழு பட்கரும் உருவாக்கலாம். நீங்கள் சவாலில் வெல்வதற்கு இன்னும் கற்பனை திறன் அதிகமாக வேண்டியதுதான். உனக்கு என்ன வேண்டும்? அற்புதம். ஓ கடவுளே. பேத்தி, வா, உனக்கு உதவுகிறேன். இது வாங்க. ஓ, நன்றி பாட்டி. இப்போது நான் முகங்களையும் உருவாக்க போகிறேன். இந்த பான்கேக்குகளிலிருந்து ஒரு நகைச்சுவையான யூனிகார்னை உருவாக்க போகிறேன். மேலும் மிட்டாய் மற்றும் ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். மேலும் கிரீம் மற்றும் வண்ணமயமான தூள்களை வைத்து முடியை வரைவேன். ஓ, அதை பார்க்க. இத பாரு அக்கா. இது முழுவதும் சிறப்பா இருக்குது. நீங்க இத்தனை அன்றியாயம் செஞ்சீங்க. நான் யூனிகார்னுடன் தொடங்க விரும்புறேன். அது ரொம்ப அழகா தெரியுது. ருசிக்கவே பிடிக்கல. சரி, அழகான சிறிய கரடியர்கள். நான் உறுதியா பாட்டி அவற்றை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவை உண்மையில குளிர் சாதனமாகவும் சுவையாகவும் காலா சாக்லேட் சூப்பரானவையா இருக்குன்னு நான் ரொம்ப உற்சாகமா உள்ளேன். எனக்கு முயற்சிக்க எஞ்சியது செஃப் ஹாம்பர்கர் மட்டுமே. இது மிகவும் நல்லா இருக்கு. அப்படியா? முடிவாகிவிட்டது. வெற்றி பெற்றவர் பாட்டி. ஜெயமா. ஓ, நன்றி என் கடவுளே, உங்களுக்கெல்லாம் நன்றி. எளிமையான ஒன்றை தொடங்கலாம். எனக்கு சில பிரெஞ்ச் பர்கங்கிழங்கு வறுவல்கள் சமைக்கவும். அது செய்யப்படும். நான் சமையல் கற்க வேண்டும். எல்லோரும் உருளைக்கிழங்கு தோல் சரிக்கையில நான் எண்ணெயை சூடாக விடுவது நல்லது. இல்லைனால் அது எப்போதும் அதிகம் இருக்காது. நல்லா வெண்ணெய் கிட்டத்தட்ட கொதிக்க ஆரம்பிச்சிட்டுச்சு. இதுவே ரெடி செய்யப்பட்ட பிரெஞ்ச் ஃப்ரை குச்சிகளை ஊற்ற நேரம் வந்துடுச்சு. நான் சொல்றேன், நீ என்ன பண்ற? ஷுவர்ஸ் அவன் கொதிக்கும் எண்ணெயால் ஹம்பிர் நசிக்கப்பட்டோம். எண்ணெயை கவனமாக ஊற்ற வேண்டும். பின்னர் உருளைக்கிழங்கை சமமாக பொரிக்க வேண்டும். அதை நறுக்கு. எது கடினம் இல்லை. French fries Liriola. பொருட்கள் மட்டுமே சேர்க்க வேண்டியுள்ளது. Fries, it is ready to story word to rule kuranga. See real there in for French fries experience. Probably real like lay. The next story worley kuranga உண்மையின் சுவையற்றை உருவாக்க போகிறேன். எனக்கு தேவை பேகன், சில சாஸ். Entry, Steamers Burger Danum. இது ரொம்ப நன்றாக மணக்கிறது. ஓ, நான் இன்னும் எல்லாவற்றையும் இழந்து விடவில்லை.
ஜெல்லி ஏன் கேண்டி Swiss knife உருளைக்கிழங்கு பயன்படுத்தக்கூடாது? இதை பாகுப சிறப்பில் மூழ்கினால் இன்னும் நான் நன்றாக பயன்படுத்த இருக்கும் என்று போகிறேன். சொல்கிறார்கள். வணக்கம் மற்றும் வரவேற்கிறேன். நான் நடுவில் உருளைக்கிழங்குகளுடன் முயற்சிக்க தொடங்குகிறேன். பாட்டி, இது மிகவும் நன்றாக உள்ளது. ஓ இஷ், எனக்கு ரோஸ்மெரி பிடிக்கவில்லை. மன்னிக்கவும் மாதம் செஃப், ஆனால் எனக்கு இது பிடிக்கவில்லை. ஆனால் மாமரலைட் உருளைக்கிழங்குகளின் யோசனை எனக்கு செய்யுள். சகோதரா, நீ சிறப்பாக செய்கிறாய். இப்பொழுது யாரை தேர்ந்தெடுப்பது எனக்கு தெரியவில்லை. அப்படியே இருக்கட்டும் பாட்டி. இந்த முறை இந்த பணி அதிகம் கடினம். நீங்கள் சுஷி சமைக்க வேண்டும். Manga is yours. Sirinda Mayel Fasafari. Sushi. Sushi. கிராமிய பகுதிகளில் சூஷி என்றால் என்ன எனக்கு தெரியவில்லை. அதுதான் என்ன? நீங்கள் கனவு காணாத சூஷியை நான் செய்வேன். சாதாரண சூஷியா? செய்யப்பட்ட சுஷி. கிரீம் சீஸ் பதிலில் அப்பகுதியில் ருசிகரமான whipped cream இருக்கும். My gummies. அகங்காரம் காட்டாதே. Yarasarniad. Chocolate syrup மறக்காதீர். Are a sewer ceremony arsnay. Den unfriable sushi and churi kedapam. Ankarivin wrong. Sefu kapar to stay my rinche pandrede. We know we're doing sita ile. It's style. Until ongerde etane arurapana sushi ullana aburn papom. Na sauce serkavum mudiyum. Arkis Renan or Morikis Cedar Ready. இது அது அவோகாடோ Ivor's curty poor is commentary. அவங்க அனைத்தையும் சிஃப்ரை பருகுவாங்க. இது அவங்க பாட்டி விரும்புவாங்க. டாடா சரியான சூஷி கிட்டத்தட்ட தயார். என்ன ஒரு அதிர்ச்சி. இது உங்க சுஷி அப்படின்னு நினைக்கல. முக்கியமானது பெரிய துண்டுகளாக வெட்டப்பட்ட வெற்றிலை மீனை அதிகம் சேர்க்க வேண்டும். மேலாவது சோயா சாஸ் பத்தி மறக்க கூடாது. Adi Sarkar. Syrenes. Societies cause air ring or reverse. Super sushi under alter fritas. Bingo. En Suncrean surfing for lights security aids. Probably incorporate the key. Velari sushi and parnakurade. There suvayakavum, arokiamakavum, irukam. Make a card charter. அது என்ன? வெள்ளரிக்காய் சுஷி செய்ய சொல்லப்படுகிற பொருள் ஆகும். அதில் நீ கொண்டு சேர்த்து சோரனை அதிகமாக சேர்க்க வேண்டும். நல்லது செய்யலாம். கொஞ்சம் காத்திரு. நான் முடிக்கவில்லை. டாடா தொலைந்த நீர் அழகு. ஆமாம், குங்குமப்பூ மற்றும் அரிசி சுஷியை நான் பார்த்ததில்லை. அவைகளில் மீன்களும் இல்லை. நான் அதை பிடிக்கவில்லை. ஆனால் நான் இனிப்பு சுஷியை சுவைத்து மகிழ்ச்சி அடைவேன். சுவையானது. இதை அற்புதமாகவே எனக்கு தோன்றவில்லை. கடைசி வேட்பாளர் மீதம் இருக்கிறார். நாம் உங்களை பார்க்க போறோம். இங்கே அவை உள்ளன. கம்மி விலை. மிக நல்லது. மேடம் ஷெஃப், நீங்களே வென்று விட்டீர்கள். வந்து இது வெளிப்படையாக இருந்தது. யாச் ஒருவர் ஒரு வாற்றனை செய்யலாம் என்று நான் நம்புகிறேன். நீங்க மாவுல தொடங்கணும்னு கேட்டேன். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில சர்க்கரை சேர்ப்போம். சரியானது. மா சேர்க்க நேரம். ஓஹோ, என் மூக்குல ஏதாவது வந்துடுச்சு போல இருக்கு. சரி, இதோ ஒரு வெஃபோல். பரவாயில்ல, இந்தமா எனக்கு சுவையான வெஃபோல் பண்ண போதுமானது. நீ சரியா எல்லாத்தையும் கலந்து விடணும். நாம இங்க அதை பைவோம். இப்போது என்ன ஸ்டூ பண்ணப்பட்ட மாவை வியாஃபிள் அடுப்பு மீது ஊற்றலாம். இது என் சகோதரியின் வாழ்க்கையில ரொம்ப ருசியான வியாஃபிள்களா இருக்கும்.
மாவு ரொம்ப சுவையாக இருந்தது, முக்கியமா முட்டையின் ஓடு இல்லாம. இது ஒரு நல்ல வாஃபல் ஆகும் அப்படின்னு நம்புறேன். Zouden burgers is vlees. Nalle kramburgers in gelijkem overeen vrienders drees. En we naar moerper de katerikai zeer te kolluween. Hij de vrienden wordt die mouw tayari been. There's third doll. There are chillums as way we get it go. Sorry, aren't there? சட்டைனா எஸ்எப்ப மேலும் மரபு. நன்றாக கலக்குவோம். நிமிர்ந்து உட்காருங்கள். Zuurk kan find jasmine. அது கூட நச்சமாக இருக்கிறது. Shurmurm Hersher relevant about உங்க தேவிட அதிகமா நல்லது. அதை வடல இரண்டணியில் ஊற்றலாம். On sour walls, the brisam and furry currency console. ஆமா, நேரம் வர்றதுக்கு நல்லா இருக்கு. ஓ, வாபில் கொஞ்சம் கரைந்து போச்சு போல. பதியுமா ஸ்வைல இந்த மனசுக்கு இனிமே இல்லாத தோற்றம் இருக்கட்டும். அதுக்கு மீது கிரீம், சில பேரிக்காட்டு திராட்சைகள் மற்றும் சாக்லேட் சாறை சேர்த்து விடுவேன். அது அற்புதம். மேலும் நான் வாஃபிஷ்ல மேப்பிள் சர்க்கரை பாகு. Another wire Christian as Saffre Arso. அது மிகவும் சுவையாக உள்ளது. Bounces and recall Cremate ஏற்கனவே Aricall Warshes and Shrekins. பார்ப்போம். இதைத்தான் நான் ஆரம்பிக்கிறேன். ஓ வாம், உங்கள் வாஃபிள் அதிகமாக வேகிவிட்டது. அதை நான் சாப்பிட மாட்டேன். இதையா? ஏ, இந்த வாஃபிள் புல் மற்றும் கத்திரிக்காய் போல் சாடிக்கும். எனக்கு பிடிக்கவே இல்லை. அருவருப்பாக உள்ளது. ஆனால் இதுதான் சூப்பராக உள்ளது. ஓ ஆம், எனக்கு வேண்டியது இதுதான். பாட்டி, நீங்க இந்த சுற்றை வெற்றி பெற்றுக் கொண்டீங்க. ஹூரே. ரிச்சியா, நான் ஒரு ருசிகரமான காபி குடிக்க விரும்புகிறேன். அது பண்ணப்படும் எளிதாக. நான் ஒரு அதிசயமான யோசனை எடுத்துள்ளேன். சூடான காஃபி மன விடியலை உண்டாக்குவது. இன்னைக்கு குளிர்ந்த காஃபி, அதாவது ப்ரொபுஷினோ, மனக்கலக்கம் ஏற்படுத்துகிறது. நீங்க ஒரு பெரிய செப்பில நுரை எறியணும். அப்புறம் அதுல சுவையான சாக்லேட் சர்பை சேர்க்கணும். ஃபிலிமு கண்டிப்பா காப்பியை மறக்க கூடாது. எனக்கு அது ஸ்டார்பக்ஸ்ல இருந்து கிடைச்சது. மேலும் அது ஒரு ட்விச்சர் சாக்லேட் காக்டெயில் இருக்கும். நிச்சயமாக நான் அல்ல அதிகம். நான் இதை பழுக்க வைத்து செய்து பால் பதிலாக பயன்படுத்துவேன். Standard choice and Friandal Idra Coffee Content. Answers finds the word reader in Ikers Dardim. மோசமானவள். டட்டா, இதுவே முடிவு. நீங்க கிரீமையும் சில சாக்லேட் இனிப்புகளையும் சேர்க்கணும். அதுக்கு பேர் என்ன? ஓரியோ குழி. ரொம்ப சவரசியா உள்ளது. மேலும் ஒரு கேண்டி பார். சியோ, நம்மளால கம்பிகளை மறக்க முடியாது. ஆச்சா, சரி. காப்பி பண்றதுக்கு எனது முறை. ஒரு அளவுகோலின் உதவியுடன் 4 பாட்சிகள் அளவிடுவேன். சரியா? The first minute விடுறையும் ரைட் ஸ்வீன் girls நிலைக்கு கொண்டு வருவேன். பார்த்து கற்றுக்குறேங்க. காப்பி என்றால் நானே இல்லையா? இந்த காஃபி கோப்பையில ஊற்றுவேன். நான் பாலை சாய்க்கவும் பண்ணுவேன். நீங்க தோற்றத்தையும் மறக்க கூடாது. என்ன அழகு! நான் நடுவில் இருந்து தொடங்குவேன். பாட்டி, இந்த காஃபியை நான் எப்போதும் அடையாளம் காண முடியும். உனக்கும் செய்த நேரம் வந்துவிட்டது. என் சாட்சி இது எவ்வளவும் பிடிக்கவில்லை.
பலம் மகிழ்ச்சி அளிக்கிறது, சுவையானது, ஆனால் எனக்கு கொஞ்சம் கசப்பாக உள்ளது. இல்ல. கடைசி போட்டியாளர் வெற்றி பெறவிட்டு சென்றார். அதுவே ரொம்ப குளிர் சாதனம். அண்ணா, இந்த சுற்று நீதான் ஜெயிச்சுள்ள. இது புதிய சவாலா? இங்கே உள்ள அனைத்து இனிப்புகளையும் பாருங்கள். இவை எதற்காக? எங்களுக்கு தெரியாது. 1 2 3 1. சரி, இது முதல் பணி. சரி, இப்போ எனக்கு புரியுது இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஆம், சாக்லேட் தான் நமக்கு தேவை. முதலில் ஒரு கத்தியை எடுத்து சாக்லேட்டை துண்டுகளாக வெட்டுவோம். அப்படியே ஓசோ லெப்தோத்தரோ தோசோ காலிட்டரோ. சரி, சாய்ப்பல்ஸ் அதை ஊறுக்கணும். நறுக்கிய சாக்லேட்டை ஒரு பாத்திரத்துல ஊற்றி அதை சூடாக்குவோம். அது எரியாமல் இருக்க மென்மையாக செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கும்போது செயல்முறை மிகவும் வேகமாக நடக்கிறது. அதுவே அதை கலக்கி அச்சுகளை எடுத்துக்கொள்வோம். இந்த சிலிகான் அச்சுகள் சரியாக இருக்கும். எங்கள் திரவ சாக்லேட்டை எடுத்து அச்சுகளில் ஊற்றுங்கள். அதிகமாக ஊற்ற தேவையில்லை. இப்போது சாக்லேட் அச்சுகளில் சமமாக பரவுவதற்கு நன்கு குலுக்கி மீதமுள்ளதை வெளியே ஊற்றுங்கள். அது இனி தேவையில்லை. இதுதான் நாங்கள் தயாரிக்கிறோம். ஓ, வாங்க, நானும் அதை செய்ய முடியும். அதை விட சிறப்பாக எனக்கும் சாக்லேட் தேவைப்படும். இது ரொம்ப சுவையா இருக்கு. ஆனா நாங்க மேலும் 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 பயன்படுத்துவோம். அது போதுமானது. இப்போ நாம் இதையெல்லாம் ஊறுக்க வேண்டும். அது நிறைய சுவையான தரவ சாக்லேட் உருவாக்கும். ஓ ஆம், இப்போது நாம காத்திருக்கும் போது கொஞ்சம் விளையாடலாம். எனக்கு கூடைப்பந்து மிகவும் பிடிக்கும். அப்பா, ஓஹோ, அது என்ன? ஓ இல்ல, ஏன் பந்து அது கெட்டு போயிடுச்சு. அது எனது மிகவும் பிடித்த கத்தி. ஓ மன்னிக்கவும் ட்ரேசி, தயவு செய்து சோகமாக இருக்காதே. இதோ எனக்கு சில கத்தரிகள் இருக்கின்றன. ஆம், சரிதான் பாட்டி. இப்போது இந்த பந்தை வெட்ட முடியும். அதன் பிறகு சாக்லேட் பாஸ்கெட் பால் செய்ய ஒரு ஆச்சு எடுப்பேன். இதை இங்கே வைக்கிறேன். இப்போ சாக்லேட்டையும் உள்ள ஊற்றுவோம். இப்ப அதை சமமாக பரப்ப வேண்டும். மிகுதியை வெட்டி எடு. ஓ ஆம், கொஞ்சம் உலர விடு. இது தயாராகிவிட்டது. அந்த கூடைப்பந்து மயத்தை பாருங்க. இப்படி இந்த கிண்ணத்தை பல வகையான இனிப்புகளால் நிரப்பலாம். M&M's போன்றவை. ஓ ஆம், அவை மிகவும் நிறைந்துள்ளன. இப்போது இரண்டாவது பாதியால் மூடுங்கள் மற்றும் நமக்கு ஒரு பெரிய சாக்லேட் பந்து உள்ளது. அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். சரி, நீ ஒரு சிறந்த பேரன் செல்லமே. சரி, இது என் முறை. ஒரு குச்சி, ஒரு ஆப்பிள் மற்றும் ஒரு கப் சாக்லேட்டை எடுத்துக்கொள்வோம். நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓ அது சரி, நாம் ஒரு ஆப்பிளை சாக்லேட்டில் செய்து அதை அலங்கரிக்க சில ஸ்பிரிங்கிள்களை பயன்படுத்த போகிறோம். சிறப்பு. இப்போது அதை சில மார்ஷ்மெல்லோக்களில் மற்றும் பிற நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்ஸில் ஊருட்டுவோம். இதோ ஆரோக்கியமானதும் சுவையானதும். ஓ, அலங்காரத்திற்காக மார்மலேட் புழுக்களை மறக்காதீர்கள். மற்றும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ, மிகவும் அருமையாக மணக்கிறது. செல்லமே, நீ இதை முயற்சி செய்ய வேண்டும். சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இப்பொழுது நீங்கள் அதை எப்படி ஸ்டோர் அலங்கரிக்க வேண்டும் என்பதை நான் கற்பிக்க போகிறேன். ஆனால் நமக்கு கொஞ்சம் தயாராக வேண்டும். அருமை. பிஸ்தா சுவை கொண்ட பாஸ்தாவுடன் தொடங்குவோம் மற்றும் அதை நறுக்குவோம். பாஸ்தாவை இங்கே சேர்த்து மிகவும் நன்றாக கலக்கவும். இப்பொழுது அப்ரிகாட் சுவை கொண்டதை சேர்க்கிறோம். அதே போல செய்யவும். திராட்சை, வாழைப்பழம். இந்த அழகான டெசர்ட்ல எங்கள் சாக்லேட் மோல்ஸ்ல நிரப்புவோம். இப்ப மேலே மேலும் சாக்லேட் போட்டு கெட்டியா காத்திருக்கலாம். முடிஞ்சு விட்டது. எனக்கு ரொம்ப சுவையான உள்ளடக்கத்தோட அழகான சாக்லேட் கார்கள் கிடைச்சு விட்டன. வா, இங்கே எவ்வளவு சாக்லேட் இனிப்புகள் இருக்கின்றன. இந்த கார்கள் பாருங்கள்.
நான் ஒரு போட்டியில் ஈடுபட போகிறேன். யார் முதலில் என் வாய்க்கு வரும்? வாவ், அது என்ன? அட, இதுக்கு உள்ளே ஒரு நிரப்பு இருக்கிறது. நான் முயற்சிக்கிறேன். ஸ்ட்ராபெரி. வாவ், ஆப்ரிகாட். எனக்கு பிடிக்கும். இது அழகாக இருந்தது. இப்போது இந்த பாஸ்கெட் பாலை நசுக்கட்டும். வாவ், இந்த சாக்லேட் பாஸ்கெட் பாலில் எவ்வளவு மிட்டாய்கள் இருக்கின்றன. வாவ், நான் இதை முழு நாளும் சாப்பிட முடியும். எனக்கு M&M's மிகவும் பிடிக்கும். அத பாருங்கள், உச்சியில் சாக்லேட் பூசப்பட்ட ஆப்பிள்கள். ருசியாக இருக்கிறது. மேலே மாம்பழ ஜெல்லி கூட. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெற்றியாளர் செஃப். யாராவது சந்தேகித்தார்களா? நான் ஒரு நிபுணர். சென்டபா எனக்கு ஒரு கேக் பண்ணுங்க. ஆமாம், இறுதியாக நான் உண்மையில் ஒரு கேக் செய்ய விரும்பினேன். ஹனி, நீ என்ன செய்கிறாய்? அடடா, கிரீமை எல்லா இடத்திலும் தூக்கி எறியாதீர்கள். மிகவும் தொழில்முறை அல்லாதது. எனினும் என் கேக் ஏற்கனவே கிரீமால் மூடப்பட்டுள்ளது. எனவே உதவிக்கு நன்றி. இப்போது நாங்கள் கேக்கை வெவ்வேறு நிற கிரீம்களுடன் சேர்த்து ஸ்பாஞ்ச் கேக்குகள் முழுவதும் கிரீமை பூசுகிறோம். அதை சமமாக செய்ய மறக்காதீர்கள். வாழைப்பழம் ஒன்று, மற்றொன்று அதுவே அத பச்சை மாஸ்டிக் கொண்டு மூடணும். அடுத்ததாக இளஞ்சிவப்பு கோடுகளை அதை அலங்கரிக்க போறோம். அதற்கு பிறகு மேலே மூடுவதற்கு மேலும் சில இளஞ்சிவப்பு மாஸ்டிக் தேவைப்படும். ஆமா, அது மிகவும் பழமையானது. உங்கள் பேரன் என்ன விரும்புகிறான் என்று பார்த்தீர்களா? அது வேண்டாம் பாட்டி, எனக்கு கேக் வேண்டும். பை இல்ல. ஓ சரி, நான் அதை பல அடுக்குகளாக செய்வேன். பாருங்கள், 2வது அடுக்கு, 3வது ஒன்று. இதோ இப்போது மேலே கிரீம் போடுகிறேன். எனக்கு நினைக்கிறேன் இது போதும். சரி, இன்னும் கிரீம். மற்றும் இது உண்மையில் ஒரு பை என்பதை மறைக்க எல்லாவற்றையும் பூசுங்கள். இப்போது சில பூக்களை சேர்க்கவும். இது அழகாக இருக்கும். மற்றும் இங்கே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான சிரிப்பு உள்ளது. ஆம் பாட்டி, நானும் ஒரு கேக் செய்தேன். பாருங்கள். ஓ, அது அழகா இருக்குது. நீ ஒரு புத்திசாலி பெண், பேர குழந்தை. வாவ், அது அற்புதமாக இருக்குது. ஓ, இது உண்மையான கேக். பாருங்க. ஓ, அது ரொம்ப உயரமாவும் பெரியதாகவும் இருக்குது. ஆமா, அது போதும். ட்ரேசி, விலகிரு. இங்கிருந்து போ. என் கேக் அவனுடையது போல பெரியதல்ல. சரி, நான் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம். எனக்கு அது மிகவும் நினைவில் இல்லை. ஓ, எனக்கு தெரியும். நான் மற்ற லேயர்களை ஆர்டர் செய்ய போகிறேன். இப்போது ஒவ்வொன்றையும் ஒன்றின் மேல் வைக்கிறேன். வாவ், ஆம், அது வேகமாக நடந்தது. அருமை. ஓ இல்ல, ஓ, நான் இன்னும் இதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். எனக்கு இதை தேவையில்லை என நினைக்கிறேன். அல்லது சரி, நான் இதை கார்ட்டூனில் இருந்து வந்தது போல செய்ய போகிறேன். நினைவிருக்கிறதா? நாம் இது ஸ்லீப்பிங் பியூட்டியில் பார்த்திருக்கிறோம். அருமையான யோசனை. ஓ சரி, மிகவும் படைப்பாற்றலானது. செல்லம், இதோ உனக்கு. முயற்சி செய். ஓ, இது கடினமான தேர்வு. இதை தொடங்குவேன். ஓ, இது மிகவும் பிரகாசமாகவும் வண்ணமயமாகவும் இருக்கிறது. மற்றும் ருசியாகவும் இருக்கிறது. மேலே பல அலங்காரங்கள். மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. அப்படியா, இந்த கேக் என்ன வச்சிருக்கிறது என்று பார்ப்போம். அதுல ஜெல்லி இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கும். மற்றும் இத பத்தி என்ன பரிமாறுறதுல ரொம்ப படைப்பாற்றலான ஒரு நடவடிக்கை. ஓ, உள்ள இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சிகரமா உள்ளது. ருசியா உள்ளது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லது. சரி, வெற்றியாளர் யாருன்னா சகோதரி. நான் வென்றேன் இறுதியாக. சரி, இந்த சுற்றில நீங்கள் எனக்காக சில டோனட்கள் செய்ய வேண்டும். ஆமா, அது பிரச்சனை இல்லை. செல்லம், இது தெளிவாக இருக்கிறது. நான் முதல்ல தொடங்குவேன் என்று நினைக்கிறேன். நாங்கள் மாவை எடுத்து கண்ணாடி பயன்படுத்தி வடிவமைப்போம். சரி, முதல் துண்டு தயாராகிவிட்டது மற்றும் எண்ணெய் உள்ள வாணலியில் வைக்கப்படும். அது திருப்ப மறக்காதே. ஓ, இது மிகவும் சூடாக இருக்கிறது.
இப்போது நமக்கு ஒரு சிரிஞ்ச் தேவை. பாட்டி, எனக்கு அவற்றை பயமாக இருக்கிறது. மறக்காதே செல்லமே, இது வெறும் டோனட்டிற்காக மட்டுமே மற்றும் ஜாம் நிரப்புவதற்காக. டோனட்டில் ட்ரையானது. இப்போது மீதமுள்ளவற்றையும் அதே போல செய்து சர்க்கரை தூளால் மூடுங்கள். ஏதோ குறைவாக உள்ளது, ஆனால் எனக்கு இது சரியாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. பாட்டி, நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? அது என் பிடிச்ச உடை. சரி, முதல்ல நம்ம வாட்டர்மெலன் ஜெல்லி பயன்படுத்துவோம். அதை நல்லா கலக்குவோம். இதோ you're the donut astray with some serum. இது கெட்டியா காத்திருக்கலாம், ஆனால் இந்த டோனட் தர்பூசணி போலவே இருக்கும். அத பாருங்க, நீங்க பாக்குறீங்களா? ஏய், அது மாவா? ஏன் அது இவ்வளவு ஒட்டிக்கொள்கிறது? நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஓ சரி, நான் இந்த குக்கி டோனட்ஸை பயன்படுத்த போகிறேன். இந்த பெரிய குக்கி டோனட்டை பாருங்கள். வாவ், நான் முடித்து விட்டேன். தர்பூசணிகள் எப்படி இருக்கிறது? பளிம்பவை ஜெல்லியிலிருந்து வந்தவை. ஓ, இதை பற்றி என்ன? ஓ, இவை மிகவும் பவுண்டாக இருக்கின்றன. உள்ளே ஜாம் இருக்கிறது. யம் யம். அந்த பெரிய டோனட்டை பாருங்கள். இது ஓரியோ சுவையா? ஓ, இது எவ்வளவு கடினமாக, ஏன் இது இவ்வளவு கடினமாக இருக்கிறது? சரி, வெற்றியாளர் என் பாட்டி. ஓ நன்றி செல்லமே, நான் மிகவும் பணியே முடித்து விட்டாய். நான் காத்திருக்கிறேன். அருமை சகோ. நான் சொல்லிட்டேன், உண்மையிலேயே சமையல்காரருக்கு எல்லாம் தெளிவாக இருக்கிறது. ருசிகரமான பிரங்கி பழம். இது என் புதிய சமையல் மாஸ்டர் பீஸ்க்கு சிறந்தது. நான் எளிதாக எல்லா அடுக்குகளையும் கிரீமுடன் பூசி அது ஒரே திறமையான வடிவத்தை கொடுக்க ஒரு ஸ்பேச்சுலா பயன்படுத்துவேன். இது ஒரு வானவில் கேக். அதை சுவையான ஸ்கிட்டில்ஸ் கிரீமுடனே அலங்கரிப்பேன். காத்திருங்கள். பெட்டி எனக்கு தேவையான ஆன்சி கிடைச்சிச்சு. எனக்கு மாண்டி பிடிக்கும். அப்போ பார்த்துக்கோங்க. இதே ஒரு உண்மையான கலைத்துறை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நான் கேக்குகள் செய்யும் போது நான் ஒரு கலைஞராக உணர்கிறேன். புதிய உலகத்தை உருவாக்குவது போல இந்த அற்புதமான வண்ணமயமான வானவில்க்கு கிரீன் மேகங்கள் மற்றும் சந்தோஷமான கண்கள் இரண்டை காட்ட ஃபெல்ட் ஆகியிருக்கிறது. voila, வணிகத்தில் ஆப்பிள்கள். அற்புதம். எனக்கு தெரியும். மேலும் நான் என் இதய வடிவ கேக் செய்து அதை கிட்கேட்களால் அலங்கரிப்பேன், ஏனெனில் குழந்தைக்கு அவற்றை மிகவும் பிடிக்கும். அதை சுற்றிலும் வையுங்கள். ஆனால் அது போதவில்லை. என் இனிப்பு சாக்கடிக்காக இன்னும் நிறைய வெண்ணெய் வேண்டும். மல்டிசர்ஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ். பாட்டி, நீங்கள் நன்றாக பணியாற்றுகிறீர்கள். இதோ இது என் தலைவாசி. அது நல்லதையா தெரியவில்லை. கவலைப்படாதீர்கள், நான் இன்னும் முடிக்கவில்லை. ஒரு ஆடம்பரமான அலங்காரம் செய்ய எனக்கு பிலிம் மற்றும் இலகுவான பானமுரண்டுகள் அதிக அளவில் தேவை. முதலில் நான் என் சூப்பர் பர்னர் மூலம் சாக்லேட்டை உருக விடுகிறேன். இப்போது நான் நீல நிற துளிகளை சேர்க்க போகிறேன். அவை எனது கேக்கில் மிகவும் அழகாக இருக்கும். அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? உங்களுக்கு எதிர்கால வெற்றியாளரை அறிமுகப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். என்னுடைய மனிதா, கூடுங்கள், அவர்கள் வெற்றியை பெற்றுவிட்டார்களா? சபையரின் கேக்கை முதலில் முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு இது பிடிக்கும். பாட்டியின் கேக் அதே ரீதியில சுவையானதா என்று தெரியவில்லை. அதை செய்து பார்ப்போம். எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். நன்றி பாட்டி, இது மிக குளிர்ச்சி. ஓஹோ, இந்த கேக்கில் ஏதோ தவறு இருப்பது போல. இதன் சுவை எனக்கு பிடிக்கவில்லை. மற்றும் வெற்றியாளர் பாட்டி. ஆமா பெண்களே,
நமக்கு ஒரு சவால். குறியெடுக்கவும். தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பாஸ்தா செய்வீரா? அற்புதமான பணியாக இருக்கிறது. சஹி. செய்ய வேண்டியது எல்லாம் நூடுல்ஸ் வேக வைத்து விட்டால் போதும். நான் சூடான நீரில் பாஸ்தாவையும் வேக வைக்கும். இது என் அன்பு பாசமுள்ள குழந்தைக்கு. மிக இனிமையானது பாட்டி. உங்களை புயத்திக் கொள்ளட்டுமா? அதே சமயத்துல இந்த சாசேஜை ருசிக்கலாம். நன்றி. இதற்கான நேரம் 4. சாசேஜ்களை நம் நேரில் காய்ச்சி. அதுதான் விஷயம் அல்லவா? ஒரு சவாலில் வெற்றி பெற நீங்கள் குழந்தையை எதிர்பாராத முடிவுக்கு பரவசப்படுத்த வேண்டும். சாதாரண நூடுல்ஸ் இங்கு பாதிப்பை ஏற்படுத்தாததால் முட்டை, பால் மற்றும் மாவை வைத்து நான் எனது சொந்த நூடுல்ஸை செய்வேன். அது ஒரு குற்றச்சாட்டு. இப்போது ஒப்பந்தம் ஒன்றுக்கு. ஒரு பாட்டிலே நன்றி. யார் முதல்ல இருந்தார்கள்? நூல்களில் எல்லாம் பாருங்கள். இப்போது உங்களிடம் பார்வையாளர்களில் சமையல்காரர்கள் இருக்கிறார்கள். என் புதிய டூடல்கள் தயாராக உள்ளன என்பதோடு நன்றாக மணக்கின்றன. குளிர் பொரிய இனிப்பு சாறு மற்றும் பாடுங்கள். அவள் தாங்குகிறாள். ஆலு நீம்கள். சரியானது. நாங்கள் விசித்திரமாக இருக்கிறோம். இது தயார். அந்த சாசேஜ்களை பாருங்கள். நீங்கள் திருப்தியற்ற நிலை. அவை ஆக்டோபஸ்களைப் போல இருக்கின்றன. எங்கே எங்கள் தீயணைப்பான்? இல்ல என்ன மிக அதிகமான பட்டாசு. அரடிகள் குறிச்செயல்களை விரும்புகின்றன. மாட்டுகளில் உடனடி நூடுல்ஸ் செய்து கொள்ளலாம். இப்போது போகலாம். நான் கண்டிப்பாக ஒரு சாமர்த்தியவான். இருக்கிறது. அது என்ன? இந்த நூடுல்ஸ் ரொம்ப சுவையில்லாமல் இருக்கின்றன. வாவ், என்ன அழகு! என் வாயில் நீர் ஊறும். நாம் அது சுவைச்சு முடிக்கலாம். நன்றி சமையல்காரர். உங்களை வரவேற்கிறேன். இந்த வேடிக்கையான சாசேஜ்களை பாருங்கள். எனக்கு இவை மிகவும் பிடிக்கும். ரொம்ப சுவையாக இருக்கிறது. இது உண்மையில் நல்லதாக உள்ளது. எனக்கு மகிழ்ச்சிதான் வெற்றியாளர். உங்களின் புதிய பணிப்புரை ஒரு மில்க் ஷேக். அதை உடனே சமையல் செய். நான் முயற்சி செய்கிறேன். இதுல நான் நிபுணன். முதலில் ஐஸ்கிரீமையும் பாலையும் பிளெண்டரில் கலக்க வேண்டும். பாருங்கள். என்ன? பாலை கொண்டு திறந்து அதை போட்டு நல்லா சேர்த்து அடிக்கணும். நீங்க குழம்பி போவதா? எல்லாமே காய்ந்து விட்டன. ஒரு யோசனை. என் தோள் பையில என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். என்ன? இங்கே எதுவும் இல்லையா? ஆமாம், என் சிறப்பு காக்டெயில் கருவி இங்கே இருக்கிறது. நான் என் விருப்பமான மெழுகு கோழியை சேர்க்க வேண்டும். மின்வெள்ளரி. இது மிகவும் ருசியாக இருக்கும். இல்லைமை சோடாவே. மன்னிக்கவும். அது ஒரு விபத்து. இப்போது எல்லாமே தயாராக உள்ளது. என் சகோதரி மகிழ்ச்சியாக இருப்பார்.
அது மிகவும் சத்தமா காக்டெயிலுக்காக ராஸ்பெர்ரிகளை எடுக்க வேண்டும். என்ன ஒரு வாசனை! இந்த பழம் எனது வாயில் போக வேண்டியது. வணக்கம், நான் நிகழ்ச்சி. நல்லா இருக்குது பாட்டி. குழந்தைக்கு பெயரிடுங்கள். முறைப்படி செய்வது நல்லது. சிறப்பானது. இப்போது புதிய பாலை ஊற்றி மற்றும் அதை பேசிய நடைபிறப்பு செய்ய கலக்குகிறார்கள். ஓ மெர்சல், எவ்வளவு அழகு மற்றும் நிறம்! மேல் கொஞ்சம் புதினா. மகிழ்ச்சி இல்லை. இது ரொம்ப சுலபமாக இருக்குது. நான் எதையாவது யோசிக்க வேண்டியிருக்குது. உதாரணமாக, யார் விளக்கை அணைத்தார்? உனக்கு இருளை பற்றி பயமா? என்ன மன்னிக்கவும் சமையல்காரரே. அற்புதம், வேற லெவல் ஜோக். இப்போது உங்களுக்கு சரியான காக்டெயில் செய்முறையை அறிமுகப்படுத்துகிறேன். ஐஸ்கிரீம் பால், ஓரியோஸ் எல்லாம் சேர்த்து கலக்கவும். அதை இந்த அழகான சாக்லேட் முட்டையில் கிரீம் மற்றும் சொகுசு கண்டி சேர்த்து பரிமாறவும். வணக்கம். அது மிகச் சிறந்தது. இந்த பார்ட்டி வெவ்வேறாக தோன்றுகிறது. நான் எங்காவது அழுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். இது மிகவும் குளிர்ச்சியானது. அனைத்தும் உனக்காக. அழகி, இந்த காக்டெயில் எனக்கு எப்படி மின்னும் இருக்கு. வேணாம், நன்றி. இல்ல, என்ன கேடு. இது ரொம்பவே கலிக்கிறதே. கருணைக்கு என்ன நடக்கிறது? அடடா, இது மிகவும் சுவையானது. முடிவு செய்யப்பட்டது. இதுதான் வெற்றியாளர். ஆம், நன்றி. எனக்கு சமையல் போட்டிகள் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அவைகள் ரொம்ப நகைச்சுவையா உள்ளன. எனக்கு மேலும் தர்பூசணி வேண்டும். முடியாது, அது வேண்டாம். எனக்கு தர்பூசணி முடிந்து விட்டது. இல்ல, எனக்கு வேண்டுமெல்லாம் சாப்பிட்டுட்டேன். ஓ நன்றி, மகிழ்ச்சி. நான் என்னுடைய சமைப்பு சவாலை கொள்ளலாம். போகலாம். எனக்கு தர்பூசணி வேண்டும். இதை விட்டு பகுப்பதற்கு என்ன செய்யலாம்? எனக்கு தர்பூசணி வேண்டும். அதை எனக்காக தயார் செய்யுங்கள். நீ என் சமையல் சவாலில் உள்ளாய். வாவ், இது முடிந்துவிட்டது. பிரிட்டனி, நான் தொடங்க நினைக்கிறேன். முதலில் தர்பூசணியின் மேல் பகுதியை வெட்டி விடுங்கள். அது போல. ஆமாம், அதுதான். நாங்க தர்பூசணி சாகரை அடைந்தோம். இதை ஒரு இரசாயன கலவை மிக்கி கொண்டு அடிக்கணும். நான் சேப் போல இருக்கிறேன். மைலி, நீ கவனமாக இரு. மெலனை மூடி வைத்திருக்கிறாள். அவள் எனது பெருமதி மிக்க விடுமுறை தையலையை எடுத்துச் செல்கிறாள். இவை அனைத்தும் உங்களுடைய பிளெண்டர்களே. ஓப்ஸ், மன்னிக்கவும் பாட்டி. ஆனாலும் நான் எங்கே இருந்தேன்? வா, இது எனக்கு கண்டிப்பாக தேவை. முழு சாதனத்துடன் ஸ்கிட்டில்ஸ் போல் ஒன்றே. எல்லா சுவைகளும் பிரிக்கப்பட்டுள்ளது. நன்றாக இருக்கிறது. ஒவ்வொன்றையும் எனது தர்பூசணிக்காய் பயன்படுத்த விரும்புகிறேன். பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்தால் நான் ஸ்கிட்டில்ஸ் சேர்த்த ஜெல்லி தர்பூசணியை செய்ய போகிறேன். இருக்கும் பிரிட்னி ஸ்கிட்டில்ஸ் மற்றும் தர்பூசணிகளை விரும்பினால் ஏன் நான் அவற்றை கூட்டி செய்யக்கூடாது? எல்லா விதமான ஸ்கிட்டில்களையும் தர்பூசணிக்காயில் வச்சோம். தயார். இப்போது தர்பூசணிக்காய் சாறு ஜெல்லியாக மாறுவதற்காக ஜெல்லாடின் கலவை செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ஜெலட்டினை தயார் செய்து வெள்ளரிக்காய் உள்ளே ஊற்றிவிட்டேன். எப்படி குளிர்விப்பது? எனக்கு தேவையான அனைத்தும் என் பழந்தியா பையில் இருக்கின்றன. ஓ சரி, மைலிட இருந்து ஒரு மெந்தால் மென்ட் வாங்கினா மைலி கவனிக்க மாட்டா இல்லையா? அவ கவனிக்க வாய்ப்பில்லைன்னு தோணுது. பூசணிக்காய் உள்ளே அருமையான மனம். வாவ், என்னை திடீரென குளிர்ச்சி அடிக்க வைத்தது. எனக்கு குளிர் ஏறுகிறது.
ஷாவ் இன்னும் ஏதோ ஒண்ணு செய்ய நினைச்சிருக்கிறாரு. எனக்கும் கூட ஒரு யோசனை வந்தது. நான் தேன் ஜெல்லி செய்து அதை தர்பூசணியில ஊற்றுவேன். அது ருசியா இருக்கும். நான் ஹூலா ஹூபாவில இருந்து ஜெல்லி செய்ய விரும்புறேன். எனக்கு நிறைய உண்டு. இப்போது டாக்கியன் சூப்புகள் இங்கே உள்ளது. சூடு சீப்புகளா? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த சீப்புகளை பாட்டிக்கு தர்றேன். பாட்டி, நீங்க சாப்பிட முயற்சிக்கிறீங்களா? சரி, சாப்பிடி பாப்போம். அது என்ன? ஓ, ஏன் எனக்கு நாக்கு எரிகிறது? ஓ, என் வாய் தீப்பிடித்து கொண்டது. ஓ ஆம் பாட்டி, என் கால்நடை விஷயம் அது உருகிவிட்டது. என்னுடைய இனிப்புகளின் பக்க விளைவுகள் குறித்து எச்சரிக்க வேண்டாம் மயிலே. ஓ பாட்டி, நான் மன்னிக்கவும். நீ தாகையா தேவையா? இத உங்களுக்காக நான் உங்களை மன்னிக்கிறேன். சாக்லேட் கொடுக்க அக்ரேடியோ. இப்ப ஹூபு பூபுவோட பாட்டில்களை தாப்புரம் பட்டிக்குள் மாற்றுங்கள். இது சிறப்பாக இருக்கும். பாட்டி, நீங்க எதை கண்டுபிடித்தீர்கள்? நான் வெள்ளரிக்காய் மீது சாக்லேட் வைத்து தயாரிப்பேன். என் சமையல் முறையானது மிகவும் எளிதானது. இவ்வாறு என் பாட்டி எனக்கு செய்தார்கள். நீங்கள் வெள்ளரிக்காய்களை உடைய வேண்டும் மற்றும் இப்போது அவற்றை நிச்சயமாக நீங்கள் முயற்சிக்க வேண்டும். சரி, நாங்கள் அங்கே சாக்லேட் கிரீமை வைக்க வேண்டும். ஆனால் முதலில் சாக்லேட்டை உருக்க வேண்டும். சாக்லேட் சிவப்பாக இருக்கையில் நீர் அத்தனை சாக்லேட்டை நிரப்புவதற்கு தயார் செய்வீர்கள். கம்பளத்தில் உருகிய சாக்லேட். இப்போது ஒவ்வொன்றையும் கலந்து சாக்லேட் கிரீம் ருசியாக இருந்தால் தர்பூசணியில் சாக்லேட் கிரீமை நிரப்பவும். ஓ, பிரிட்னிக்கு என்ன ஒரு சுவையான உணவு. முயற்சி செய். வாவ், பல சுவையான விஷயங்கள் இருக்கின்றன. நான் எங்கே தொடங்க வேண்டும்? என் கண்ணே தவறுகிறது. ஆமாம், நான் இந்த தர்பூசணியை முதலில் தொடங்குவேன். இது என்ன? சாக்லேட் கிரீம். ஓ, இது அருமை. எனக்கு இது பிடிக்கும். நான் இதுவரை இதை முயற்சிக்கவில்லை. இன்னும் என்ன இருக்கின்றது? ஹோம், பார்ப்போம். சரி, தர்பூசணி ஜெல்லி. அதுக்குள்ள நிறைய ஸ்கிட்டில்ஸ் உள்ளது. இது மிக நன்றாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிக்கும். இதை முயற்சி செய்யலாம். எனக்கு தோல் பிடிக்காது. ஜெல்லி மார்க்கு சென்று சேர வேண்டும். அது என் ரசனையான மிட்டாய்களுடன் மிகவும் சுவையானது. என் தங்கை என்ன சமைத்திருக்கிறாள் என்று பார்க்கலாம். ஒரு ஆச்சரியம். சில திரவ பபிள்கம் ஜெல்லியுடன் உறவாய். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. நான் அந்த உள்ளீட்டில இருந்து ஒரு பபுள் விட முடியும். ஓ, இது மிகுந்த குளுகாக உள்ளது. ஓ ஆமா, இது முடிவு செய்யப்பட்டது. மைலி வெற்றி பெற்றுள்ளார். நீர் உண்மையிலேயே சொல்றீங்களா? ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன். நான் ரெசிபியை பகிரலாம். இது மிகவும் சுவையாக உள்ளது. இப்போ எனக்கு பாஸ்தா வேண்டியது. நான் ரொம்ப பசிக்கிறேன். இனி நான் தர்பூசணி சாப்பிட முடியாது. இருக்குல்ல குட்டீஸ், எல்லாத்தையும் தயார் செய்றோம். நான் ஒரு சிறப்பு நிறம் பயன்படுத்த போறேன். இவை கனெல்லோனி. அவற்றை பெரியதாயும் சுவையாகவும் இருக்கும். அனைத்து கனெல்லோனிகளையும் கோலாய் வடிவத்தில் வையுங்க. இப்போது ஒவ்வொன்றிலும் ஒரு துண்டு சீஸை கொடுக்கின்றோம். மேலும் இதை இன்னும் சுவையாக செய்ய மேலே தக்காளி பேஸ்ட் பூசிவிட வேண்டும். உடன் பார்த்து கொள்ள முடியுமானால் இப்பவே ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு மேலும் சீஸ் வேணும். சீஸ் மேலே அரைக்க விரும்புறேன். பாட்டிகளுக்கும் அவங்க சொந்த முறைகள் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, என் மன நம்பிக்கையை நீ நினைக்கிறாயா? சீஸ உடைக்கிறியா? திராட்சைக்கு மேல் நல்ல இடம். இப்போது நான் கண்டிப்பாக கூடாய் பட்டையை ஓவனில் காய்ச்சுங்கள். சரி, பாட்டி ஏற்கனவே எல்லாவற்றையும் தயாரித்து விட்டாரா? இல்லையெனில் சாப்பாடு தயாராகும் போது அனுபவமற்றவர்கள் இருப்பது உடனே தெளிவாகும். நிச்சயமாக நான் ஒரு தொழில் பழகுனராக பேஸ்டாவை நானே தயாரிக்க வேண்டும். மேலும் என்னிடம் ஒரு இத்தாலிய நண்பரிடமிருந்து சோதிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சமையல் முறை உள்ளது. மாவை உணவு பசை பயன்படுத்தி வண்ணமயமாக்க வேண்டும். எனக்கான பேஸ்டாவை நானே தயாரிக்க விரும்புகிறேன். பேபி பிரிட்னி, இதை மதிக்கணும். இப்ப மாவந்த மெல்லிய தடவா விரிக்கணும். Unappreciating Bernanke sprays is more than trees like Rido. அப்படியே சிறப்பு. இப்போது நாம் மாப்பந்தையை பாஸ்தாவாக வடிவமைக்கின்றோம். நான் ஏற்கனவே சாதாரண மாவின் ஒரு அடியுடன் வண்ணமுடைய மாவின் படங்களை உடன் பரப்பி தயாரித்து ரோல் செய்து வைத்தேன். இப்போது நாம் எல்லாம் ரோல் செய்வோம். அது போல என் பிரதான ஊருளி கம்பியை இறைச்சியோட பரப்புறேன். நான் ஈரால் பயன்படுத்த போறேன்.
நிச்சயமாக இப்போது இதை போல தோற்றம் அளிக்க வேண்டும். அதை பாருங்கள். மற்றும் பாஸ்தா தயார். அதை தட்டில போடுவோம் மற்றும் சாஸை நடுவுல வையுங்கள். நான் முடித்து விட்டேன். என்னை மிஸ் செய்தீர்களா? என் பாஸ்தா தயாராகிவிட்டது. ஓ, யோல்மனா அழகாக சமைந்திருக்கிறது என்று பார்க்க அடுப்பில் இருந்து எடுத்துக்கொண்டு வரும்போது அதை சாப்பிடத்தக்கவில்லை. வைலி பேபி, நீ என்ன செய்தாய்? சரி, எனக்கு சில நீர் கொதிக்க வேண்டும் மற்றும் முடிந்து விட்டது. இப்போது உடனடி நூடுல்ஸ் எடுத்து அதில் எல்லா மசாலாக்களையும் ஊற்றிக் கொள்ளுங்கள். டீண்டைக்கு கொதிக்கும் நீரை எல்லாவற்றிலும் ஊற்று. பாத்திரத்தில் கலந்து பரிமாறிவிட போதும். இது ரெடி. ஓ மை காட், எல்லாமே எவ்வளவு ருசிகரமா தெரிகிறது. எங்கு தொடங்குவது? பாருங்கள், இவை மிட்டாய் மாதிரி இருக்கும். அவற்றை சாஸில் போட்டு பார்த்துவோம். அவை ருசியானவை. சுவையாக இருக்கிறது. என்ன தவிரவா? இது ரொம்ப மோசமாக சுவையில் உள்ளது. எனக்கு பிடிக்கவில்லை. இங்க என்ன இருக்கிறது என்பதை முயற்சிப்போம். ஓ, சீனா நூடுல்ஸ். இது சுவையாக இருக்கும். நாம் அதை முயற்சிப்போம். எப்படி சுவையாக இருக்கு? பல்கலாக இருக்கு. ஆமாம், அது மிகுந்து போயிற்று. ஆஹா, நான் இருக்க விரும்பவில்லை. மசாலா உணவு வேற எதுவும் தனாவோல செய்வதில்லை. ஆஹா, அதை சாப்பிட அழகாக இருக்கிறது. அப்படியா? சாப்பிட்டு பார்ப்போம். ஓ காதலா, இது கேக் போல இருக்கு. வாசனை நம்ப முடியாத அளவிற்கு அற்புதமாகவும் அது இழுக்கும் தன்மை மற்றும் சுவையானதாகவும் இருக்கிறது. பாட்டிக்கும் வெற்றியை உறுதி செய்கிறேன். உண்மையிலா? வாழ்த்துகள், வெற்றி எனது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் ஏற்கனவே வரைந்து முடித்து விட்டேன். என்னை இப்போதிருந்து காண்பிக்கிறேன். எனக்கு சாக்லேட் வேண்டும். ஒரு குல்டி. என்றாலும் நான் என் தங்கச்சிக்காக சாக்லேட் தயாரிப்பதில் மகிழ்ச்சி அடைவேன். எனக்கு சரியான மால்டும் இருக்கிறது. இதுல இதயம் வடிவ மால்ட் இருக்கிறது. அது மிகவும் இனிமையாக இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு இதயத்திலும் M&M's வைப்போம். இப்போது ஒவ்வொரு இதயத்திலும் ஜெல்லி பீர் வைக்கிறோம். ஆஹா, அப்படிதான். இப்போது நான் மேலே கீரும் காரமலை ஊற்றுகிறேன். இப்ப ஒவ்வொரு சூடாக்கும் நுடல்லாவ ஊற்று. எனக்கு அது பிடிக்கும். பிரிட்னிக்கும் அது பிடிக்கும். என் சாக்லேட் அவருக்கு பிடிக்கும். இதோ சில நுடல்லா. இதோ அங்கே மேலும் நுடல்லா. இப்ப நாங்க எல்லாற்றையும் குளிர வைத்துக் கொள்ள பீடியில் அனுப்புறோம். போது வருகிறேன். ஆஹா, பிள்ளை எவ்வளவு அழகாக இருக்கிறது. நல்ல வேலை. நீ எப்போதும் பிரிட்னிக்கு எல்லாம் செய்வாய்னு நான் நினைத்தேன். அதற்காக வேறு வேறு சாக்லேட்டுகளை அடுப்புக்குள் அனுப்பி வெப்பத்தை அதிகரித்து சாக்லேட் உருகும் வரை அதை அடுப்பில் இருக்க விடுவோம். இந்த நேரம் நான் அந்த கனி துண்டாக்கவிருக்கிறேன். புது கனிகளை அப்படியே வெட்டி வைக்கவும். ஸ்ட்ராபெரிக்குகள், ப்ளூபெரிக்குகள் எல்லாமே ரொம்ப சுவையான மற்றும் பேரிஃபை. ஓ, சாக்லேட் உருகி இருக்கிறது. அதை வெளியே எடு. இப்போது ஒரு நெசவு கம்பியை பயன்படுத்தி அனைத்து சாக்லேட்டையும் சேர்த்து கிளறுங்கள். அட, அது எப்படி அழகாக இருக்கிறது. அது ருசியாகவும் உள்ளது. அதை விட்டு வைக்கிறோம். இப்போது சாக்லேட்ல ஸ்ட்ராபெரி மற்றும் ப்ளூபெரி சேருங்கள். ஆஹா, நான் அவளுக்காக சுவையானதுடன் ஆரோக்கியமான பேரீச்சம் பழத்தையும் சேர்த்த சாக்லேட்டை பெற்றுக்கொள்வேன். அருமையானது. எல்லாம் தயாராகிவிட்டது. சரி, உண்மையாக சுவையான சாக்லேட் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு காட்ட விரைவாக இருக்கிறேன். என்னுடைய சாக்லேட்டை பாருங்கள். இது காடுகளில் இருக்கும் துர்கை சாக்லேட். நான் அதை உணவுப் பொருட்களுக்காக வரிசையாக பூசினேன். அதனால் இது அழகாக பிரகாசிக்கிறது. அதிசயமாக இருக்கின்றது. ஒரு யோசனை எனக்கு வந்தது. இதயமான சாக்லேட் மீது சமுத்திரம் மற்றும் கடற்கரை நாம் காட்டுவோம். நாங்கள் வெள்ளை சாக்லேட் அலைகள் போல கணுங்கனை உருவாக்கி அதன் மீது சர்க்கரை தூவுவோம் மற்றும் சில பசுக்கள் சேர்ப்போம். இன்னும் சில விவரங்கள். அது தயாராகிவிட்டது என்றுதான். இப்போது இரண்டாவது சாக்லேட் கேண்டு எடுத்துக்கொண்டு அதுல பூண்டு தேன் கொட்டுவோம். அனைத்து சாக்லேட்டை அப்படியே நன்கு தடவி இப்போது இரண்டாவது சாக்லேட் பார் கொண்டு மூடுங்கள். கையால் செய்யப்பட்ட சாக்லேட் தயாராக உள்ளது. அருமை. என் சாக்லேட்களை பற்றி மறந்தே போனேன். நான் எல்லாம் தயாராக வைத்துள்ளேன். அச்சகத்திற்கு செல்லலாம். ஓ, இது என் கனவு. நிறைய சாக்லேட். எல்லாம் எனக்கே மட்டுமா? சூப்பர். இதனால் நான் இதயங்களாக உள்ள இந்த சாக்லேட்களால் தொடங்குவேன். ஓவர காரம் அப்படி எப்படி வெடிக்குதா? அருமை.
இப்போ பாட்டி கொடுத்த சாக்லேட்டை முயற்சி பார்ப்போம். ஓ, இது கிட்டத்தட்ட திரவமா இருக்கும். ஆச்சரியம். பழங்களுடனும் இருக்கிறதா? மிக சுவையானது. ருசியானது. இதுல என்ன இருக்கு பாப்போம். வாவ், கடற்கரை மாதிரி இருக்கிறது. மலை மதுல பட்டருடன் கூட பெற்றர் இருக்குது. ஏன் பிடிக்கும்? சுவையாக இருக்குது. ஆனால் நான் ஒரே வெற்றியாளரை தேர்வு செய்ய வேண்டும். என்ன செய்வது? அது யார்? சரியா, இந்த சாக்லேட் வெற்றி பெறுகிறது. இது மிகச் சிறந்தது. நான் வென்றேன். பிரிட்னி, நன்றி. நான் மிகச் சிறந்தவன். நீ கேட்கலையா? மிகச் சிறந்தவன். நீங்க தயாரா? எளிய ஒன்றை தொடங்குவதற்கு நான் சூழ்நிகரிக்கின்றேன். எனக்காக சில குக்கீகள் செய்து கொள்ளுங்கள். சரி, எளிதுதான். பார்த்தீர்களா? வாழ்த்துக்கள் பப்ரோபுயம். முதலில் ஓமியன் துவான் செதுக்க வேண்டும், பின்னர் தூரிகையின் மீது திணிக்க வேண்டும். ஆனால் அது போதவில்லை. நான் சாதாரண கண்ணாடியில் நான் குக்கீகளை செய்வேன். அப்படியா? அவற்றை உடைமையில் வைக்கலாம், பின்னர் முடியும் வரை. வெப்பநிலை, நான் காத்திருக்கிறேன். எனது கண்ணாடி குளிர்ந்திருக்கிறது, ஆனால் எனக்கு ஒரு சிறப்பு அச்சு உள்ளது. எப்படி இருந்தாலும் வெறும் நொறுக்கு தீனிகள் ருசியற்றவை. நொறுக்கு தீனிகள் சாக்லேட்டுடன் இருப்பது பலவிதமாக குளிர்ச்சி. இதை செய்ய நான் இந்த மில்கா சாக்லேட் பதக்கத்தை உடைக்க வேண்டும். அப்படியே எடு. நீ ஏன் பயப்படுற? எனக்கு சாக்லேட் சிப்போனே வேணும். அதை குக்கி மேல் ஊற்ற வேண்டும். அப்படியே சொக்கு மிகுதியை நீக்குங்கள். கடாயில வைங்க. முடிஞ்சதா? மற்றவங்களுக்கு தொற்றாதுன்னு நான் எதிர்பார்க்கின்றேன். நட்சத்திரம் மற்றும் கிறிஸ்துமஸ் மரத்தின் வடிவில் கோவில். நானுண்டு பிபி. இது எல்லாம் என் அட்விலேயே எண்ணுவாள். என்ன? நான் தூங்கிவிட்டேன்மா. குக்கீகள் தயாராக இருக்கும் நேரத்தை நான் தூங்க விட்டேன் ஹம்பீர். இன்னும் ஒரு வினாடி நேரமாக நான் எழுந்திருந்தால் அவை எரிந்து சாம்பலாகி செல்வது உறுதி. சரி, குக்கீகளை அலங்கரிக்க நேரம். முதலில் எனக்கு கொஞ்சம் பிரெட்சல்கள் தேவைப்படும். பின் நான் கண்கள் செய்ய பல ஓரியோக்கள் உள்ளன. ஆனால் அதுதான் எல்லாம் இல்லை. அடுத்ததாக சாக்லேட் சீரப் பயன்படுத்தப்படும். அதுடன் இது உதவிகரமாக உள்ளது. ஒன்று வரை. நீங்க நினைப்பது அதுவே தானா? அப்புறம் வேணா, அங்க M&M's கூட இருக்கின்றது. இதை முயற்சிக்க விரும்புகிறீங்களா? மகவும் சரி. சாப்பிட்டு மகிழ்ச்சி. நீ என்ன பண்ண? நான் அவனுக்கு ஒரு சிறிய மிட்டாய் கொடுத்தேன், ஆனால் நீ எல்லா மிட்டாய்களையும் ஒரே சமயம் சாப்பிட்டுட்ட. உனக்கு வெட்கம் இல்லையா? எனக்கு 3 மிட்டாய்களே மீதி இருக்கின்றன, ஆனால் கவலை இல்லை. அவற்றால் நான் மூக்குகளை செய்வேன். நான் நினைக்கிறேன் இது மிகவும் அழகாக வந்துவிட்டது. அவர்கள் உண்மையிலேயே ஆண் சுக்கிரியவர்கள். அதே நேரத்துல என் குக்கீகளும் தயாராகிவிட்டன. ஆனால் அவற்றை இன்னும் ருசியாக நினைத்தால் நான் அவற்றுக்கு மேல் நுடலா விட்டு ஊற்றுவேன். அதன் பிறகு எனக்கு மார்ஷ்மெலோஸ் தேவை. மார்ஷ்மெலோஸ் பெஸ்டர் டேஷத்தான் பாலியவச்சம் பொறிக்கையிட்டு அனோஸ்டர் வெர்ஷன் சர்பிக்கோனம். தக்கான ஒரு விரைவான வழி எனக்கு தெரியும். எவ்வளவு பயத்துல வழி. கணேரா இருந்து அது கூட மிகவும் உடல் நல குறைவாக உள்ளார். அவைகளை எண்ணெயில் பொரிக்கலாம். எனக்கு சில விதிகளை தேவை. அது போலவே அதை இப்போதே வறுக்கலாம். ஒரு சிறிய தீப்பெட்டி தீண்டல் கொண்டு அதை செய்வது அறவே முடியாதது மற்றும் உண்மைக்கு புறம்பானது. எனவே எனக்கு பெரிய தீப்பெட்டி தேவை. அது என்னை நிச்சயமாக உதவும். இங்கே எதையும் தகிக்காதீர்கள். தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்கள். பயப்பட வேண்டாம். சரி, ஆனால் அது வெளியே செல்லலை. காத்திரு, நான் கிட்ட நல்லா இருக்கு. வாங்க. ஏன் தீயை அடைக்கலையா? எல்லாம் நான் இன்று என்ன பைய எப்ப முடியாது. எனக்கு தோன்றுவது நான் சற்று அதிகமாக செய்து விட்டேன். பரவாயில்ல, சுடும். ஆனால் நான் நிறுத்துகிறேன். நெருப்பு. எனது மார்ஷ்மெல்லோஸ் தயார். நான் அவற்றை குகில இடுவேன். நன்றி. அப்போ நான் ஒரு பெரிய குக்கி செய்வேன். இது ரொம்ப சுவையாக இருக்கும். சுந்த ருசியா தோணுங்க. அற்புதம். சுவாரஸ்யமா இருக்குது நண்பா. என் குக்கிகள் இன்னும் குளிர்ச்சியா இருக்கும்.
கிரீம் அவங்களும் சுமத்தான் ஃபைன் சோன் பிடிச்ச எல்லாத்தையும் வரைஞ்சு காட்டுவேன். ஒரு பனி துளி கிறிஸ்துமஸ் மரம் எல்லா விஷயங்களும் Tingle into the pre-inferred. Decided forced this title கார்க்கறதே. நான் என்னோட கிளப் படிக்கிறேன். அதை மட்டும் பாருங்க. இது மிக கியூட். சூப்பர். இது நான் நினைக்கிறேன் இது முயற்சி செய்யும். எவ்வளவு குளிர். எல்லாமே ரொம்ப சுவையா இருக்குது. ஆனா நான் ஒரு இனிப்பு பர்கருடன் தொடங்குவேன். இது போல இதுவரை நான் எதையும் பார்த்ததில்லை. அது ஒரு பயனோக்கு பயன்பாடு. அது எனக்கு பிடிக்கும். ருசியானது. சரி, அடுத்ததாக இந்த அழகான தாடி வரும். ஓ, அவற்றும் மிகவும் அழகாக இருக்கின்றன. முடிவாக எல்சாவின் குளிர்கால குக்கீஸ் எனக்கு மிகுந்த அவலாவுக்கு பிடித்தமானது. அதை KHKHல முன்போவுமே சவரிக்க வேண்டும். நான் நிறுத்த முடியல. எல்சா, இது அதிசயமாக இருந்தது. நண்பர்களே, இது நேரம் கணிசமாக 1. எல்சா. ஆமாம், நான் அதை பற்றி தெரிந்திருந்தேன். அடுத்த சுத்திக்கு தயாரா? பிரவுன், எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய். நான் குடிக்க விரும்புகிறேன். நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பிரச்சனை இல்லை. சுவாரஸ்யமா இருக்குது. எனக்கு ஒரே ஒரு சமையல் செய்முறை தான் தெரியும். இது ரொம்ப ரொம்ப மிகுந்த சாக்லேட் காக்டெயிலாக இருக்குது. நான் சாக்லேட் ஐஸ்கிரீமை எடுத்து அத முழுவதும் உருகும். நன்றி. ஆனால் மட்டும் பால் போதவில்லை. போச்சு. கொஞ்சம் கோக் சேர்ப்பது மதிப்புமிக்கது. வா, நான் அதை திறந்துட்டேன். இப்போது மேலே கொஞ்சம் நுடல்லா சேர்க்கவும். இந்த கூறு எவ்வளவு சாக்லேட் போன்றது என்பதை கற்பனை செய்யுங்கள். சுவையாக உள்ளது. எஞ்சி இருப்பது எல்லாவற்றையும் நன்றாக கலக்குவதின்றியே. இத பாருங்கள். இப்போது நான் கண்ணாடியை தயார் செய்ய வேண்டும். அதன் விளிம்புகளை சாக்லேட் சிரப்பில் தடவி மர்ஷ்மெல்லோக்களை அலங்கரிப்பேன். ஃபீபி மகிழ்ச்சி அடைவாள் என்று நினைக்கிறேன். எத்தனை ஹேங்கம். நான் மேலும் சைகை கோலங்கள் சேர்த்ததும் அவள் வெற்றியை எனக்கே ஒப்படைக்கப் போகிறாள். ஒரு சைகை கோலமாக நான் கஃபி வின்னை பயன்படுத்துகிறேன். ஒரு கிட்காட் சர்க்கரையை மற்றும் சில மால்டீசர்கள் எண்ணிக்கையில் பயன்படுத்துகிறேன். அது சிலிர்க்க வைக்காதா? என் சாபர்கள் அப்படியாக. நீங்க என்ன தெரியும், அது எனக்கு போதாது. கொஞ்சம் கூடுதலா ஓரியோவும் சாக்லேட் சிரப் கூட தேவைக்கேற்ப இருக்கும். இது பெரியதாக தெரிகிறது. மிகவும் ஊட்டமுள்ளதாக உள்ளது. நானே அதை கண்டிப்பாக குடிப்பேன். அற்புதம். ஆமா, சைனா சூப்பர் ட்ரெண்ட். எட்ரோனோசி ரீட்டம் படி இருக்குது. பிரலாஷ், நான் என்னுடைய ஸ்டைலில ஏதாவது பண்ணுவேன். அதில் அந்த புழு பெரி சிரப் ஒரு கிளாஸ்ல ஊற்றுவேன். அதுக்கப்புறம் அதை அடியில நல்லா பரப்பணும். Other curl were on the Lileke with candy and Jersey pearls. They are panituliki very band. Reversers are fear band. அவங்க கூட ஒரு உணவு பேரலா மாறுவாங்க. கண்ணாடிக்கான கூடுதல் அலங்காரங்கள். அது ஒரு கார் ஐடியா இல்லையா? பாருங்க, அது அழகா இல்ல? இப்போது ஐஸ்கிரீம். கண்டிப்பாக அது கூட நீளமாக இருக்கிறது. மிக்ஸில் ஏற்றுமெண்ட் இருக்க வேண்டும். பிரதி மாய்ஸ்டர் பிரேக்கிண்டி சாப்பிட வேண்டும். அடுத்தது புழுத்தையும் பாலை விட்டு கலந்துடுங்க. அதை கலந்து விடுங்க. அவர்கள் இல்லை. ரெடி ஆயிருக்கு. ஒரு சாதாரண வாழ்த்தை அளிக்கிறார். கிரீம். ஆனால் நான் ஒரு இரகசிய பொருள் வைக்கிறேன். அதாவது பனி துகள்கள். உண்மையானதும் மிகவும் சுவையானதும். இது எப்படி அழகா இருக்குது பாருங்க. சரியானது.
இப்பேயா நான் முதலில் நான் ஹே ஏன் துப்புகிறாய் மன்னிக்கவும், நான் சும்மா விளையாடினேன். சரி, நான் ஒரு கண்ணாடியை சர்க்கரையில் மூழ்க விடுவேன். அதன் பின்னர் அதனை சாக்லேட் சிப்ஸில் மூழ்க விடுவேன். ஆம், என் காக்டெயிலின் மேல் பகுதி ஐஸ்கிரீமா இருக்கும். வெறும் வனிலா மட்டும் எனக்கு தெரியாது. இதுல கொஞ்சம் பாதாம் அவர்களின் அனைத்து பால். நாங்கள் அதை தாண்டி இருக்கிறோம். பால் எங்கே? ஓ, இது இங்கே இருக்கிறது. இப்போ நான் தவற விடலாம். கலவையை நென்சன் ஊற்றி கோணம் அலங்கரிக்கணும். அலங்கரிக்க வேண்டியது கிரீம் கொண்டு உடல்நிலையில் இருக்கிற சாக்லேட்டை பயன்படுத்துங்கள். ஓ, என்னையும் பிளின்னையும் இப்படி அழகாக புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துடுச்சு. சில உடல்நிலையில் இருக்கிற சாக்லேட் செய்ய எனக்கு ஒரு தீயே வேண்டும், அப்புறம் ஒரு கெட்டிலை வேண்டும். இதுல நான் அதிபண்டிதன். நான் ஆர்வமாக செய்த போகோ. அங்க வாங்க, நான் அதை செய்ய முடியும். இப்போது நாங்கள் சாக்லேட்டை கேட்டிலில் விட்டு அது முழுவதும் உருகுவதற்காக காத்திருப்போம். இதை போடவும். சரி, ஒரு வெண்ணிறை சாக்லேட் ஜொல்லை நான் இந்த பில்லிக்கட்டிகளை பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அம்பி இங்கே இனி பயனில்லை. ஓப்ஸ், மன்னிக்கவும். சரி, நான் இதையெல்லாம் செய்தேன் மான் கொம்புகளை சாக்லேட்ல இருந்து வரைந்து எடுப்பதுக்காக. எனது கருத்து என்னன்னா, இது செம்மையான காக்டெயில் அலங்காரம். செயல்களை கவனமாக எனவே இது சர்க்கரை தூவல்கள். இந்த வழியில் மிக்க அழகாகவும் மற்றும் மாத்திரை சாதுரியமாகவும் உள்ளது. சரி, ஜான் அல்லாதபடி இங்கு மிகவும் மூலிகையானது. நான் உறுதி செய்கிறேன் அது என் பதிவாக இருக்க போகிறது. அப்படின்னா முதலில் இந்த ஒன்றை முயற்சி செய்கிறேன். கொம்புள்ள ஒன்றை. இதன் மேல் பகுதி மிகவும் நன்றாக உள்ளது, ஆனால் இது போதுமானதல்ல. கூடையிலின் சுவை எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். சோதித்து பார்க்கலாம். இது பாருங்கள், நான் அதிகம் எதிர்பார்த்தேன். எனக்கு பாதாம் பிடிக்கல. அடுத்து நான் எல்சா செய்த இந்த குளிர்ந்த காக்டெயில சாப்பிடுவேன். மேல் பகுதி மீண்டும் என்னை நிராசப்படுத்தல. மேலும் காக்டெயில் உண்மையிலும் ரொம்ப சுவையானது. இது உண்மையில குளிர்ச்சியா இருக்குது. ஒரே செயல் மீதம் உள்ளது, அது சாக்லேட்டை முயற்சிப்பது. ஓ, அண்ணாவிட்ட இருந்தது. இது நம்பிக்கை அளிக்குது. இதுவரை எனக்கு அனைவரும் பிடிச்சுள்ளாங்க. நான் இதை இன்னும் முயற்சிக்கிறேன். ஓ, இது அற்புதமாக உள்ளது. இந்த காக்டெயிலை நான் இறுதி வரை குடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் நீண்ட காலமாக இதை விட சுவையானதை குடிக்கவில்லை. மிகவும் நல்லது. எனக்கு தெரியும். அண்ணா, உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். அது மிகவும் சுவையானதாக இருந்தது. ஹூரே! நான் மிகவும் கடினமாக முயன்றதற்கு ஆச்சரியமில்லை. நண்பர்களே, நான் 3வது சுற்றில் ஸ்பகெட்டி வென்றேன். நீங்கள் அதை எனக்காக செய்து கொடுப்பீர்களா? தயவு செய்து எளிதாக. என்ன செய் மெர்டன், எது உங்க ஸ்பெகெட்டியை நீக்க வேண்டியது அவசியம். இதுக்கு நீங்க முதலில் மாவை குழைக்க வேண்டும். இந்த யூனிட் அதை கையாள முடியாது. மாவையும் பாய்ச்சிருக்கோம். என்ன இந்த ஆள் யாரு? இந்திய ஸ்லீச் கிராஸ் யூனிட். Always dries here. Pies for all sad swaniger in fleas a day. Ari surfering sassy cancel efrain rounds with their crafty eyes catchy udavum. அட, இது ரொம்ப வசதியாக இருக்கு. Bitsa Adi, நிமிர்ந்து குதிக்க வச்சா ஃபானில வச்சனா. And just following Henry Church to the stairs spot he would order see for train. With sticker rice நீல நிறம் கொடுக்க போறேன். ஆயாகதானே? The free to go on at your recalam. By Bradesica Celestia Sarpom. என்ன? Tinachas,
நீங்களையும் அயச்சு நீங்கள் முறையில் செய்ய போகிறான் aber fritul ja sis vegetarians I'm afraid and the noodles will sis tundikalap suivans என் கருத்தில் இது அழகாக உள்ளது. ஆமா, ஆனால் எனக்கு தெரிகிறது நான் பாரம்பரிய ஸ்பெகட்டி பயன்படுத்துவேன். அவர்கள் திருப்பி அனுப்பப்பட வேண்டும். முக்கியமான விஷயம் அதை நீண்ட நேரம் பிடித்து வைக்க வேண்டும். இல்லை என்றால் அது மிகவும் கடினமாகும். அடுத்து இறைச்சி பயன்படுத்தப்படும். சரி, நான் இறைச்சியை குழைச்சு இதிலிருந்து மீட் பல்லார் புரட்சியா பழிவேன். இங்கே மீட் பால்ஸ் கண்டிப்பா சுயரா இருக்கே. நினைக்கிறேன் வாங்க போகலாம். போர்டில் வைக்கவும். இப்பொழுது நாங்கள் நிதிகள் சரியாக. எனக்கு நிச்சயமாக அவங்க முடிஞ்சிட்டாங்க போல உணர்கின்றேன். ஆம், அவங்க மிகவும் சிறந்தவர்கள் மற்றும் கடினமாக உள்ளது. ஆம், என்ன செய்கிறாய்? ஆம், அது சார்ந்தது. ஃப்ரெட்டி சாதாரணமாக அயோரின் பிடிச்ச கெட்சப் சேர்க்கணும். மாஜ கண்டிப்பா அந்த பசிலை இலைய. இது மேலும் செம்மையா இருக்கும். இது இறுதியில் தொன்மையான மீட்பால் சாதோதனையா மாறியது. நான் உங்களைப் போலவே சமையல் செய்ய விரும்பவில்லை. நான் பிபிக்கு இனிப்பு ஸ்பெகட்டி செய்வேன். இதற்கு நான் வண்ணமயமான மாமரிலை துணிந்து நறுக்குவேன். அவர்கள் இல்லை. வணக்கம் ஜஸ்டி. அது போலத்தான் அவைகள் நூடுல்ஸ் போல இருக்கும். அதன் பிறகு நான் என் உணவை இனிப்பான மட்டார பழங்களால் அலங்கரிப்பேன். அந்த முக்கியமானதை துணிந்து பின்பு கெச்சப் மேற்சட்டியாக நான் முழுவதையும் சர்க்கரை ஊற்றுவேன். என் கருத்துப்படி இதுவரை அறிவில்லாத முறை. பிபி யார் வென்றது என்பதை முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும். முதலில் நான் எல்சா வடிவிலான ஸ்னாஃப்ளேக் ஸ்பாகெட்டியை சுவைப்பேன். ஒப்புக்கொள்ள வேண்டும், இது நன்றாக தோன்றுகிறது, ஆனால் சுவை அந்த அளவுக்கு நன்றாக இல்லை. ஆம், அடுத்ததாக நான் கிறிஸ்டோஃபின் இறைச்சி உருண்டைகளுடன் ஸ்பாகெட்டி சாப்பிட போறேன். இன்னைக்கு அதுவே எனக்கு வேண்டியது. மிகவும் பசிக்கிச்சு. எப்படி? வாவ், இது அளவான முறியடிப்புக்கு அப்பாற்பட்டது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு நல்லாவே பிடிக்குது. ஒன்னே மீதம் இருக்குது. அண்ணாவிட்ட இருந்து டெசர்ட் மார்மலேட் ஸ்பெகட்டி. எவ்வளவு நேரம்? அது மிகவும் சுவையாகவும் யோசனையும் சுவாரஸ்யமாகவும் உள்ளது. ஆனாலும் இன்னைக்கு இன்னும் வெற்றி கெட்சப்புடன் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய மீட் பால்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும்.